ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நல்ல காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காயை நீல வாக்கில் 4 இதுவாக ஒரு 6 இதுவாகவும் நான் கட் பண்ணிக்கிட்டேங்க. கட் பண்ண அந்த இதுவை பார்த்திங்கனாக்கா அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போது நான் இது வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலாக்களை ஒரு முறை வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தாளிச்சியே ஊற்ற போகிறோம். இப்போது அருமையான எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான கத்திரிக்காவை எண்ணெயில் வேக வச்சு பொரித்து எடுத்தாச்சுங்க. இப்போ இது கத்திரிக்காய்க்கான எண்ணெய் கத்திரிக்காவான மசாலா இப்போ தனியாக வணக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கனாக்கா, வெங்காயம், கொஞ்சம் துண்டு துண்டாக நறுக்கின இஞ்சி, உரிச்சி எடுத்த பூண்டு பல், இதையெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிடுறேங்க. வணக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா நல்லா கொஞ்சம் எலசாக இருக்கிற தேங்காவும் கொஞ்சம் வணக்கிக்கிறோம். தேங்காவை போட்டு வணக்கிறோம். இதையெல்லாம் நம்ம வணக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, கஸ்தூரி மெத்தி நம்ம சேர்த்த போகிறோம். பாருங்கள், நறுக்கி வச்சுருக்க தேங்காய், இஞ்சி, பூண்டு பல், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கேன். இப்போ வதக்கும் போதே நம்ம கொஞ்சம் புளி போட்டுடுறோம். நமக்கு தேவையான அளவுக்கு. கத்திரிக்காய் குழம்புங்கிறதே புளி வச்சா தான் இல்லையா? ஸோ நல்ல ஊற வச்ச புளியை எடுத்து போடுறேன். அதையும் நல்லா வணக்கிடுறேன். இது வித்தியாசமாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும், அருமையான சுவையில் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. புளி நல்லா வணக்கியாச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடலாம். அருமையான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், ரெடி ஆயின்ருக்கு இல்லையா? இப்போ தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா, வீட்லேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய குழம்பு மிளகாத்தூள், நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் போதும். அந்த மிளகாத்தூள் உங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா நம்ம வெறும் சில்லி பவுடரு நீங்கள் போட்டுக்கலாம். இதையெல்லாம் முடிஞ்சதும் நான் கஸ்தூரி மெத்தி மேலாப்பில் தூவி அதை நல்லா வணக்கி எடுத்துருங்க. அந்த பச்சை வாசமெல்லாம் போன பின்னாடி வணக்கி எடுத்து நல்லா ஆற வச்சுருவோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இப்போ கத்திரிக்காய் ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துட்டோம். எண்ணெயில் போட்டு பொரித்து வேக வச்சு எடுத்தாச்சு. மசாலாவும் தயார் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு கடாயை வச்சு அருமையாக தாளிக்க போகிறோம். எப்படி? நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வணக்கலாம். சரியா? வணக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசால் எடுத்து நல்லா எண்ணெயில் கொதிக்க வைக்கலாங்க. கொதிக்கட்டும். அருமையான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த மெத்தடில் சின்ன ஸ்டைலில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடே மணக்கும். அந்த மசாலா நம்ம செய்யும் போதே பார்த்திங்கனாக்கா அந்த மனமே வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், அரைச்சி மசாலா ஊற்றியாச்சு. இந்த மசாலா நீங்கள் நல்லா திக்காக இருக்கணும்னா திக்காகவே பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றலானாக்கா தண்ணியாக ஊற்றியும் பயன்படுத்திக்கோங்க. எப்படி செய்தாலும் சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். அருமையான சின்ன ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாச்சு. பாருங்கள், கத்திரிக்காவை அப்படியே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதித்து அப்படியே இப்போ எண்ணெய் பிரியும் போது கத்திரிக்காவை மேலாப்பில் தூவி சூப்பராக அப்படியே தம் கட்டி இறக்கி வச்சிட்டோம்னாக்கா அருமையான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சின்ன ஸ்டைலில். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நட்புகளுக்கு. ஓகே, அருமையான சுவையான மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சாப்பிட தயார். நன்றி.